சித்ரா KMCH பக்கத்தில் கரெக்டாக லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆம்னி பஸ் ஒன்று ஃபயர் ஆகி தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. லைவில் காட்டலாம். ஃபயர் சர்வீஸ் வந்துடுச்சு. எப்படி எரியுது பாருங்க. பல பயணிகளும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாலையில் வேகமாக எல்லோரும் கீழே இறங்குங்க என்ற சத்தம். அடித்து பிடித்து கொண்டு இறங்கிய பயணிகள் பகீர் என பற்றி எரிந்த பேருந்து சுத்தமாக எலும்பு கூடாக மாறிய அதிர்ச்சி. திருவண்ணாமலையிலிருந்து இரவு நேரத்தில் தனியார் குளிர்சாதன ஆம்னி பேருந்து கோவை நோக்கி வந்து கொண்டிருந்தது. காலை 6 மணி அளவில் கோவை சித்ரா நகர் அருகே வந்து கொண்டிருந்த போது பேருந்து ஓட்டுநருக்கு டீசல் கசிவு போன்று வாடை வீசி இருக்கிறது. உடனடியாக ஓட்டுநர் தாஸ் பேருந்தை நிறுத்திவிட்டு உள்ளே இருந்த 30 பயணிகளை வேக வேகமாக வெளியேற்றினார். சிறிது நேரத்தில் எல்லாம் பேருந்து தீப்பிடித்துக் கொண்டு மளமளவென எரிய தொடங்கியது. தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்க அவர்கள் விரைந்து வந்து அணைத்த போது அதற்குள்ளாக தீ பேருந்து முழுவதும் பரவி முழுமையாக எரிந்து பேருந்து முழுவதும் எலும்பு கூடாக காட்சியளித்தது. பீளமேடு காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். சித்ரா KMCH பக்கத்தில் கரெக்டாக லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆம்னி பஸ் ஒன்று ஃபயர் ஆகி தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. லைவில் காட்டலாம். ஃபயர் சர்வீஸ் வந்துடுச்சு. எப்படி எரியுது பாருங்க. இந்த வண்டி ஃபயர் ஆகிறதுக்கு டீசல் ஹோஸ் லீக் ஆகிருக்குங்க. டீசல் ஹோஸ் லீக் ஆகி வண்டி வர ஹீட்டில் ஃபயர் ஆகிடுச்சுங்க. டீசல் ஹோஸ் லீக் ஆனதுனால தான் இந்த ஃபயருக்கு காரணங்க.